ஆதரிப்பவர், காப்பவர், தாங்குப்பவர். சங்கீதம் 55. வாசித்த இந்த சங்கீதத்திலே நாம் தாவீது பாடிய இந்த சங்கீதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மிகவும் ஒரு பயங்கரமான கடினமான சூழ்நிலையிலே கடந்து வந்த போதுதான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவருடைய உச்சகட்ட வேதனையினை குறித்து அங்கே வாசிக்கும் போது, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அவருக்கு நேரிட்ட துரோகங்கள், அவருக்கு நேரிட்ட எதிர்ப்புகள், அவருக்கு நேரிட்ட பயங்கரமான போராட்டங்கள் எல்லாம் மறைக்காமல் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய எதிராளிகளை அவர் வன்மையாக எழுதியிருக்கிறார். அவர்கள் உயிரோடு கூட பாதாளத்தில் இறங்குவார்களாக என்று. இப்படி சம்பவித்தது உங்களில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு சம்பவம் பைபிளில் நடந்திருக்கா? சொல்லுங்கய்யா. யாரு யாருக்கு அப்படி செஞ்சாரு? கோராகின் கூட்டம். சொல்லுங்க தெரிஞ்சா. கோராகின் கூட்டத்தாரை உயிரோடு உள்ள இறக்கிட்டார். மோசேக்கு விரோதமா போராடினவங்க இல்லையா? அதுபோல இந்த தாவீதுக்கு விரோதமாக அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். திரளான கூட்டமாக கூடினார்கள், எதிர்த்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் தேவன் மேலே அவர் பற்றுதலாக இருந்தபடியால் அவருடைய சங்கீதம் கண்ணீரையும் சொல்லும். அந்த கண்ணீருக்கு விடுதலை கொடுக்கிற தேவனையும் அவர் சங்கீதத்திலே சொல்லுவார். வெறும் துன்பப்பாட்டு சோகப்பாட்டு அல்ல, துன்பங்களுக்கும் சோகங்களுக்கும் நிவாரணம் அளிக்கிற இயேசுவை நம்பிக்கையோடு சொல்லித்தான் அவர் முடிப்பார். தாவீதினுடைய விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துவோமா? இங்கே அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே ஒரு நல்ல தேவன் அவருக்கு இருந்தார். அதாவது 19ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்பார். அல்லேலூயா. ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன். கரங்களை உயர்த்தல செல்வோம். இந்த காலையில் நாமளும் கூட துதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் அவருடைய சீட்டில் இப்போ உட்கார்ந்தவர் இல்லை. யாராலும் அவர் இந்த சீட்டில் வந்து உட்காருங்கப்பான்னு சொன்னவர் அல்ல. அவர் ஃப்ரம் த பிகினிங், அவர் ஆரம்பத்திலிருந்து உட்கார்ந்து இந்த சர்வ உலகத்தையுமே அவர் தாங்கி ஆதரித்து நடத்துகிற நல்ல தேவன். உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த தாவீதை போல அதிகமாக வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு அருக்களிப்பின் முகத்தை மூடிற்று என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தாவீதுக்கு ஒருவர் இருந்தார், ஆதி முதலாய் வீற்றிருக்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில உங்களுடைய பிரச்சனைகள் இன்று, உங்களுடைய போராட்டங்கள் இன்று, ஆனால் உங்களை நேசிக்கிற ஒருவர் ஆதி முதலாய் வீற்றிருக்கிறவர். அதனால அவரு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளை மாற்றி உங்களை தாங்கி நடத்துவதற்கு நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தல சொல்லுவோமா? அதனால அவன் சந்தோஷமாக ஒரு அருமையான விசுவாச வார்த்தையை பின் தலைமுறைக்கு அவர் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சந்தோஷமா இல்லை சொல்லுவோமா? அவருடைய இக்கட்டிலே அவர் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் அவருக்கு அருளின அந்த சமாதானம், வெற்றி, விடுதலை, அவைகளை குறித்து பின் தலைமுறையர் அவரை போல எவ்வளவு பிரச்சனைகளை போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிட்டு போறாரு. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்திருங்க. அன்லோட் யுவர் பேர்டன்ஸ் அப்பான் த லார்ட். உங்களுடைய அனைத்து பாரங்களையும் அவர் மேல அப்படியே வச்சிருங்க. நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கதான் நமக்கு பிடிக்கும். இறக்கி வைக்க என்ன செய்யாது, பிடிக்காது. இறக்கி வைக்கணும்னா ஆதி முதலாக வீற்றிருக்கிறதுக்கு முன்னால் வந்து
வந்து நிற்கிற விசுவாசம் தேவை. அல்லேலூயா. ஆதி முதலாக ஈற்றிருக்கிறவருக்கு பக்கத்தில் போய், அப்பா என்னுடைய பாரத்தெல்லாம் உன் மேலே வைக்கிறேன்ப்பா, அவ்வளோதான், இறக்கி வச்சுட்டா போதும். அதுக்கடுத்து அவர் சொல்றார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவே விட மாட்டார். இந்த சங்கீத வசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது முதல் நிருபத்திலே ரெஃபரன்ஸ் பண்ணுகிறார், எடுத்து கையாளுகிறார். 1 பேதுரு எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், அல்லேலூயா, 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், Jesus cares for you. Cast your burden upon him. உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவர் உன்னை ஆதரிப்பார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, அவர் என்னை ஆதரிப்பார். மீண்டும் சொல்லுமா, அவர் என்னை ஆதரிப்பார். அவர் எங்கள் குடும்பத்தை ஆதரிப்பார். அல்லேலூயா. அதனால உங்கள் வாழ்க்கையில தைரியமாய் கர்த்தரை துதிக்கணும். அவர் நம்மை ஆதரிப்பார். அந்த ஆதரிப்பார் என்ற அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு பிறகு தமிழில் சொல்லுகிறேன். சஸ்டைனர், மெயின்டைனர், கண்டெய்னர். இந்த 3 வார்த்தைகள் அடங்கியதுதான் தாங்குதல் அல்லது ஆதரித்தல் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு தாங்குபவர் இருக்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பெடுத்து காத்து நடத்துகிற இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுகிற கண்டெய்னராக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Jesus is my sustainer, my maintainer, my container. அல்லேலூயா. என்னை அவர் ஆதரிப்பார். அந்த ஆதரவுல சஸ்டைன் என்றால் தாங்குதல். ஆண்டவருக்கு எப்போதுமே தாங்குதல் ரொம்ப பிடித்த ஒன்று. அவர் மட்டும் தாங்கலைன்னா எல்லாமே கொலாப்ஸ் தான். அல்லேலூயா. இந்த துதியிலே நம்ம ஆண்டவர் எத்தனை முறை நம்மளை தாங்கி இருக்கிறாரு, என்னை அதிக முறை தாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க சத்தமாலையிலே சொல்லுங்க. அவர் மாத்திரம் தாங்கலைன்னா ஒடிஞ்சு விழுந்திருப்போம். அவர் மாத்திரம் தாங்கலைன்னா கரைந்தே போயிருப்போம். அவர் மாத்திரம் என்னை தாங்காவிட்டால் சாத்தான் என்னை நிர்மூலமாக்கி இருப்பார். அவர் என்னை தாங்கினார். சகலவற்றையும் தன்னுடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நமக்கு சொல்லியிருக்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம் ஆண்டவரை துதிப்பதற்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தாங்கும் தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது மெயின்டைனர். மெயின்டைன் பண்றது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை மெயின்டைன் பண்றாங்க, ஒரு கல்லூரியை மெயின்டைன் பண்றாங்க, ஒரு பெரிய கம்பெனியை மெயின்டைன் பண்றாங்க. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஒரு கம்பெனி நடத்துறது என்பது சாதாரண, அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் ஜிஎம், ஜெனரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், பொது மேலாளர். எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ், எத்தனையோ துறைகள், ஒவ்வொன்றிலும் நிறைய தேவைகள் குறைகளாக இருக்கும். அது எல்லாவற்றையும் ஒரு நபர் அழகாக சிறப்பாக மெயின்டைன் பண்ணி தன்னுடைய கம்பெனியை, நிறுவனத்தை, கல்லூரியை, பள்ளிக்கூடத்தை. அதே போல் நம்முடைய குடும்பத்தை தாய் தகப்பன் ஆக நாம் இருந்து மெயின்டைன் பண்ணுகிறோம். எவ்வளோ தேவை, பிள்ளைகளின் தேவை, குடும்பத்தின் தேவை, நல்லது கெட்டது தேவைகள், இதெல்லாவற்றையும் அப்பா தான் என்ன செய்கிறாரு?
மெயின்டைன் பண்றவரே சோர்ந்து போனால் அவருக்கு ஒரு பெரிய மெயின்டெனர் என்ன தேவைப்படுகிறது? அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை மாத்திரம் ஏசப்பா மெயின்டைன் பண்ணலைன்னா ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, கம்பெனி மூடிடும். நஷ்டத்தில் போயிருச்சுப்பா, கம்பெனி மூடியாச்சு. புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு மெயின்டெனர் தேவையா? இல்லை நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னா? எத்தனை பேருக்கு மெயின்டெனர் தேவை? நீங்கள் நீதிமானா இருக்கிறதுனால, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களா இருக்கிறதுனால, அவர்தான் உங்களுக்கு சஸ்டெய்னர், அவர்தான் உங்களுக்கு மெயின்டெனர். இஸ்ரேல் மக்கள் எத்தனை லட்சம்? 20 லட்சத்துக்கு மேல. 8 நாட்டை விட்டு புறப்பட்டாங்க ஆண்டவருடைய அற்புத விடுதலையா. போய் சேர்றதுக்கு அவங்களுடைய தவறு நிமித்தமாக 40 வருஷம் ஆயிருச்சு. இந்த 40 வருஷம் அவங்களுக்கு எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி ட்ரெஸ் போட்டாங்க, அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைச்சிச்சு? இரவு வந்தது, பகல் வந்தது, எதிர்ப்பு ராஜாக்கள் உள்ள நுழைஞ்சாங்க. ஊட ஊட அவிசுவாசமான மனிதர்கள் உள்ள அவிசுவாசத்தை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஹோல் இஸ்ரேல் நேஷன் போய் கானான்ல போய் சேர்ற வரைக்கும் அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்களை தேவன் பராமரித்து நடத்தி கொண்டு போனார். அவருடைய மெயின்டெனன்ஸ்ல தான் அவங்க அங்கே போய் சேர்ந்தாங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்களப்பா அப்படின்னு அவர் மாத்திரம் மெயின்டெனன்ஸ் விடாமல் ஒதுங்கி இருந்தாருன்னா யோசித்து பாருங்க, எமோரியர்கள் அவங்கள கொன்று போட்டிருப்பாங்க, பெலிஸ்தியர்கள் அவர்களை சூழ்ந்திருப்பாங்க, இரவு அவர்களை வீழ்த்தியிருக்கும், பகலின் அம்புகள் அவர்களை வீழ்த்தியிருக்கும், இரவின் பயங்கரங்கள் அவர்களை வீழ்த்தியிருக்கும். ஆனால் உன்னதமானவருடைய வல்லமை, சர்வ வல்லவுடைய நிழல் அவர்களை பராமரித்தது. நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக நெகேமியா சொல்லுகிறார். நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் பார்ப்பீங்கள் என்றால் 9:21 வாசிங்க வேகமாக. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றுமே குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தி. சந்தோஷமா இல்லை செல்வம்? ஆண்டவர் நம்மை தாங்கும் தெய்வம் மட்டுமல்ல, பராமரிக்கும் தெய்வம். கரம் உயர்த்தல செல்வம். அவர் பராமரிப்பார், பயப்படவே வேண்டாம். அவர் பராமரிப்பார், கவலைப்படவே வேண்டாம். பராமரிக்கும் பொறுப்பை மாத்திரம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. He will maintain our family, He will maintain our Christian life, He will maintain our the worldly life. இந்த உலகத்தில் நம்முடைய கையின் பிரயாசங்கள், தொழில், வியாபாரம், வேலை ஸ்தலங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன், உங்கள் தொழிலை கர்த்தர் மெயின்டைன் பண்ணுவார், உங்கள் வியாபாரங்களை கர்த்தர் மெயின்டைன் பண்ணுவார். அந்த மெயின்டைன் பண்ணுகிற பொறுப்பை நீங்கள் அவர் கையில் கொடுத்தாச்சுன்னா, அவருடைய வசனத்தின்படி செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பராமரித்து நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கடைசியா அவர் தான் கண்டெய்னர். கண்டெய்னர்னா ஒரு பாட்டில் கூட கண்டெய்னர் தான். 1000 லிட்டர் கொண்ட டேங்கு கண்டெய்னர் தான். கண்டெய்னர் என்பது பொருட்களை வைத்திருக்கிற ஒரு பாத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய அனைத்து பாரங்களையும், அனைத்து கண்ணீரையும், அனைத்து பெருமூச்சுகளையும் வாங்கி அதை அவருடைய அந்த இதயமாகிய கண்டெய்னரில் அவர் வைத்து கொண்டு நம்மை விடுதலை கொடுக்கிற நல்ல தேவன். என் கண்ணீர் எங்கே போகுது? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் வடிக்கும் கண்ணீர் எங்கே போகுது? நிறைய பேருக்கு தெரியல.
நிறைய பேருக்கு தானா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தானா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், இது யாருக்கு தெரியும் நினைக்காதீங்க. இட்ஸ் a container of your tears and sighs and burdens. உங்களுடைய கண்ணீரோ பாரமோ ஜெபமோ எதுவுமே தரையிலோ கீழையோ போகல, எல்லாமே அவருடைய கண்டெய்னருக்குள்ள இருக்கு. எல்லாரும் அலையில சொல்லுவோமா? ஆமா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தக்கபடியான டேங்க் வைக்கிறோம். 500, 1000. பெரிய கல்லூரிகளில் ஒரு பெரிய சிட்டிக்கு கண்டெய்னர் வேணும். எத்தனை லிட்டர் பிடிக்கிற அந்த நீர் தேக்க தொட்டிகள், ஆயிரக்கணக்கான லிட்டர் கொண்ட நீர் தேக்க தொட்டிகளை நம்ம ஊரில் பார்க்குறோம். டேங்க்கு தான் கண்டெய்னர். அப்போ ஊருக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கண்டெய்னர் அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா கண்ணீரையும், நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய ஜெபத்திலே நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வேடையும், ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால நீங்க கண்ணீர் வடித்தால் அது ஆண்டவருடைய கண்டெய்னரில் போகுதுன்னு சந்தோஷமா இருங்க. அவற்றை வடிச்சிட்டேன், அவருடைய அந்த பாத்திரத்தில் என்னுடைய கண்ணீர் இருக்கிறது. அவர் ஒரு அளவு வச்சிருப்பார். அந்த அளவு வந்த உடனே அவருடைய நடவடிக்கைகள் தொடங்கும். பெருமூச்சுகளை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய அலைச்சல்களை தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய அலைச்சல்கள் இதெல்லாம் நம்ம ஆண்டவர் கண்டெய்னரில் வச்சிருக்கிறாரு. பிள்ளைகளே, நீங்கள் நான் வீண் போகவில்லை. நம்முடைய எதுவுமே அவருடைய கணக்கில் இல்லாதவைகள் அல்ல என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பெரிய மகிழ்ச்சி ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறதுனால நிச்சயமா அதன் காலத்தில் கண்டிப்பாய் பதில் கொடுப்பார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவரை துதிப்போம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.